கிராமத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பயங்கரமான காத்து வீசிட்டு இருக்கு. கன்ஷாம் தன்னுடைய வயல்ல சோளத்தை பறிச்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஈரத்தோட இருக்காரு. தூரத்துல கூரைக்கு கீழே சுக்கி நின்னுட்டு இருக்காரு. அப்புறம் கன்ஷாம ஒரு சிரிப்போட பாத்துக்கிட்டு இருந்தாரு. அட கடவுளே, இது என்ன இப்படி ஆயிடுச்சு? இந்த சோளம் எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா நான் மோசம் போயிடுவேன். நான் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். சுக்கி கிண்டலா என்ன சொன்னாருன்னா, அப்பா கன்ஷியாம், எதுக்காக எந்த அளவுக்கு உழைக்கிற? இந்த மழையில உன்னுடைய சோளக்கதிரை யாரும் வாங்க போறதில்ல. எல்லாரும் இது கெட்டு போன சோளம்னு வாங்காம போயிடுவாங்க. கன்ஷாம்க்கு கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவரு சுக்கி சொன்ன விஷயத்த கண்டுக்காம தன்னுடைய வேலையை அவரு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இல்ல, நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை வச்சுதான் நானும் தாரிகாவும் வீட்டு செலவெல்லாம் பண்றோம். கன்ஷியாம், நான் சொல்றத கேளு. இந்த நனைஞ்சு போன சோளம் எதுக்குமே பயன்படாது. இதை இங்கேயே விட்டுட்டு வீட்டுல போய் தூங்கு. ஏன்னா இந்த மழை விடாது, இன்னும் 2 நாள் பெய்யும். சுக்கி என்ன, எனக்கு உங்களால உதவி செய்ய முடியலனாலும் தயவு செஞ்சு என்னுடைய உறுதியை உடைக்காதீங்க. என்னுடைய உழைப்பு மண்ணோட மண்ணா போறது என்னால விட முடியாது. கன்ஷாம் எல்லா சோளங்களையும் ஒரு மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் தன்னுடைய வீட்டை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சாரு. அவர் போறத சுக்கி பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சாரு. கன்ஷாம் சோள மூட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவர் மூட்டையை கொண்டு வந்து கீழே இறக்கினாரு. அவர் முழுமையா நனைஞ்சு போய் இருந்தாரு. அப்புறம் குளிர்ல நடுநடுங்கிட்டு இருந்தாரு. அப்பதான் தாரிகா அவருக்காக ஒரு டவலும் மாத்திக்க உடையும் எடுத்துட்டு வந்தாங்க. தாரிகா அவரை பார்த்துட்டு ரொம்ப கவலையா தெரிஞ்சா. என்னங்க நீங்க இப்படி நனைஞ்சு போயிட்டீங்க? இவ்வளவு குளிர்ல யாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் வேலை செய்வாங்க? சீக்கிரமா இந்த துணியை மாத்திக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். தாரிகா, என்னுடைய உடைய பத்தி கவலைப்படாத. முதல்ல இந்த கதிர்களை பாரு. எல்லா பயிர்களும் ஈரமாயிடுச்சு. இதை யாரும் இனி மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க. நாம என்ன சாப்பிடுறது? தாரிகா அந்த சோளத்தை பார்த்தாங்க. அது பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆனா மொத்தமா அது நனைஞ்சு போயிருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அப்படி யாரும் காஞ்ச சோளத்தை வாங்கலன்னா நாம இதை வச்சு வேற ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்றது? மக்கள் இந்த மழையில சூடான டீயும் பக்கோடாவும் சாப்பிடுவாங்க. இந்த ஈரமான சோளத்தை என்ன பண்றது? இது கெட்டு போயிடுமே. தாரிகா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் நாம இந்த சோளத்தை வச்சு ஒரு புது உணவை தயாரிப்போம். அந்த மாதிரி ஏதாவது இந்த குளிர்ல எல்லாருக்கும் சூட கொடுக்கறது. நாம செய்வோம் சூடான அப்புறம் மசாலா நிறைஞ்ச சோள சூப். சோள சூப்பா? நம்ம கிராமத்துல இது வரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட பேரை கேள்விப்பட்டதே இல்ல. மக்களுக்கு இது பிடிக்குமா என்ன? நீங்க வேணா பாருங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க, நான் இதை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கன்ஷாம் அவருடைய உடைய வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அவரு உள்ள போயிட்டாரு. தாரிகா சோள சூப்பை பண்றதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு கூர்மையான கத்தியால சோள பயிர்கள் எல்லாத்தையும் எடுத்து பெரிய பாத்திரத்துல சேர்த்தாங்க. துணியை மாத்தினதுக்கு அப்புறமா கன்ஷாமும் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அவரு இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்கிட்டாரு. அரைச்ச விழுதோட வாசனை அந்த கிச்சன் முழுக்க பரவிடுச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு தாரிகா. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்த கிராமத்து ஜனங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு. நீங்க பயப்படாதீங்க, மழை காலத்துல எல்லாருக்கும் ஏதாவது சூடா காரமா தேவைப்படுது. நாம இதுல கொஞ்சமா வெண்ணெய் அப்புறம் மிளகு தூளையும் சேர்ப்போங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த எடுத்து வச்ச சோளத்தை கொதிக்கிற தண்ணியில போட்டாங்க. கன்ஷாம் அந்த சோளம் நல்லா வேகறதுக்காக அதை கலக்கிக்கிட்டே இருந்தாரு. சோளத்தோட ஸ்டார்ச் அந்த தண்ணீரை கெட்டியாக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல சூப்பும் தயாராயிடுச்சு. இப்ப இதுல மசாலாவை போடுறதுனால இதோட ருசி இன்னும் அதிகமாயிடும். தாரிகா அந்த சூப்ல மிளகா பேஸ்ட், கொஞ்சம் மிளகு பொடி, அப்புறம் உப்பை சேர்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. கன்ஷாமும் தாரிகாவும் அந்த சூடான சூப்பை குடிச்சு பார்த்தாங்க. அடேங்கப்பா, இதோடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கு. இது சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆரோக்கியமானதும் கூட. சரி வாங்க,
இப்ப இத ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைச்சுப்போம். இத நாம கிராமத்தோட மத்தியில கொண்டு போவோம். கன்ஷாம் இந்த சூப்பை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டாரு. அப்புறம் அத சூடா வச்சுக்கிறதுக்காக அத மூடிய போட்டு மூடினாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு. கிராமத்தோட மத்தியில சோட்டேலாலும் சுக்கியும் ஒரு குடிசைக்கு கீழே உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. மழை இப்பவும் நல்ல ஜோரா பேஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு மழையை இந்த கிராமத்துல நான் பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்கறேன். ஆமா சோட்டேலால் அண்ணன், இந்த கிராமமே விரிச்சோடி போய் கிடக்கு. அப்பதான் தாரிகாவும் கன்ஷாமும் தன்னுடைய கை வண்டியில சூப்பு நிறைஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. 2 பேரும் மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த குடிசைக்கு கீழே வந்தாங்க. சூப்போட வாசனை அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. எப்பா கன்ஷாம், இது என்ன வாசனை? இது தாரிகா கையோட மாயம். இததான் சோள சூப்புன்னு சொல்லுவாங்க. சோள சூப்பா? என்னப்பா இப்படி ஒரு பேரு? கன்ஷாம் சூப்பு பாத்திரத்தோட மூடிய திறந்தாரு. அந்த சூப்பை மண் கிண்ணத்துல ஊத்தினாரு. அப்புறம் சோட்டிலால் கையில கொடுத்தாரு. முதல்ல நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க. அப்படி இது நல்லா இல்லைன்னா இதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். சோட்டிலால் கொஞ்சம் யோசனையோட அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு அது உடனே பிடிச்சு போயிடுச்சு. வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடம்புல புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. என்ன நிஜமாவா? நீ ஒன்றும் பொய் சொல்லலையே. இதை நீங்களே குடிச்சு பாருங்க. இப்படி ஒரு ருசியான சூப்பை எங்கேயும் குடிச்சிருக்க மாட்டீங்க. கன்ஷாம் சுக்கிக்கும் சூப்பை கொடுத்தாரு. சுக்கி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சூப்பை குடிச்சாரு. அப்புறம் அவருக்கும் இது ரொம்ப பிடிச்சு போச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கன்ஷாம், இத நீ எப்படிப்பா செஞ்ச? இது எங்க வீட்டோட ரகசியம் சுக்கி அண்ணன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஒரு கோப்பை வெறும் 5 ரூபாய் தான். சுக்கிக்கு இந்த சூப்போட சுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அதுக்கு பணம் கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ராத்திரி சுக்கி தன்னுடைய சமையல் அறையில அடுப்புக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அடுப்புல தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது. அவர்கிட்ட கொஞ்சம் அழுகி போன சோள கதிர்கள் இருந்தது. கன்ஷாம் இந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி. ஆனா அவனை தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. நானும் சோள சூப்பு பண்ணுவேன். அப்புறம் அவனை விட அதிகமா சம்பாதிக்க போறேன். சுக்கி சோள பறிக்கையில கொதிக்கிற தண்ணீர்ல போட்டாரு. அப்புறம் அதை கலக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த தடவை அந்த தண்ணியில இருந்து புகை எழும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் கெட்டு போன சோளத்தோட வாடை வீச ஆரம்பிச்சது. சுக்கி தான் செஞ்ச சூப்பை சாப்பிட்டு பார்த்தாரு. என்ன இது? இது அப்படியே விஷம் போல இருக்கு. கொஞ்சம் கூட ருசியாவே இல்ல. அநேகமா கன்ஷாம் இந்த சூப்புல ஏதாவது மாய மசாலா சேர்த்திருப்பான். அது என்னன்னு நான் நாளைக்கே தெரிஞ்சுக்கிறேன். மறுநாள் காலையில கன்ஷாமும் தாரிகாவும் மறுபடியும் அவங்க கிச்சன்ல சூப் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியில இப்பவும் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா சுக்கி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாரு. தாரிகா அந்த சூப்புல மிளகு தூளை கலக்கிறத அவரு பார்த்தாரு. சூப்பை தாரிகா கலக்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. கன்ஷாம் அண்ணன் எங்க இருக்கீங்க? இந்த குரலை கேட்டதும் கன்ஷாமும் தாரிகாவும் கிச்சனை விட்டு வெளியில வந்தாங்க. அப்பதான் சுக்கி முன்னாடி போனாரு. அவரு நினைச்சாரு அந்த டப்பால இருக்கிற கருப்பு பவுடர் ஏதோ மாயைன்னு. அவரு எப்படியோ ஜன்னல் வழியா அந்த டப்பாவை கையில எடுத்துக்கிட்டாரு. சுக்கி அந்த டப்பாவை திருடுறதுல வெற்றி அடைஞ்சாரு. அப்புறம் அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது. இனி அந்த கன்ஷாமுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவர் அந்த டப்பாவை திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகும்போது அவருடைய தோள் பட்டையில ஒரு கை பட்டுச்சு. சுக்கி அதிர்ச்சியானாரு. அப்புறம் உடனே திரும்பி பார்த்தாரு. அங்க வேற யாரும் இல்ல. அங்க கஜு அண்ணன் நின்னுட்டு இருந்தாரு. ஆஹா, நான் இருக்கும்போது திருட்டா? அதான் சொன்னல, திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். கஜு அண்ணன் அவர் கையில இருந்த அந்த டப்பாவை பறிச்சாரு. அப்புறம் சுக்கியோட முகத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டாரு. சுக்கி கன்ஷாம், சோட்டேலால் அப்புறம் தாரிகா முன்னாடி போய் விழுந்தாரு. 3 பேரும் சுக்கிய பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுடைய கவனம் கஜு அண்ணன் மேல போச்சு. அவரு தன்னுடைய கையில அந்த டப்பாவை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு.
கஜு அண்ணே, என்ன இது? என்ன விஷயம்? இந்த சுக்கி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான். இவன் உங்க சமையல் அறையில இருந்து இந்த டப்பாவை திருடுறான். இந்த டப்பாவா? ஆனா சுக்கி, நீங்க எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்க? நானும் உங்கள மாதிரி சோள சூப்பு செஞ்சு பணத்தை அப்புறம் பாராட்டுகளை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அது செய்ய முடியல. அதனால இந்த மாய மசாலாவை திருடலான்னு முயற்சி பண்ணேன். சுக்கி, வெற்றி அடையறதுக்கு சுலபமான வழி எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த டப்பாவுல மாய மசாலா எதுவும் இல்ல. இதுல அரைச்சு வச்ச மிளகு பொடி இருக்கு. சுக்கி அதிர்ச்சியோட எல்லாரையும் பார்த்தாரு. அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு, உண்மையான மந்திரம் எந்த ஒரு பொருள்லயும் கிடையாது, நல்ல எண்ணங்கள்ல தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் பேராசைப்பட மாட்டேன், திமிருத்தனத்தையும் காமிக்க மாட்டேன். சில நாட்கள் கடந்துருச்சு. மழை இப்பவும் பயங்கரமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கணேஷாவும் தாரிகாவும் தன்னுடைய கைவண்டியில சூடான சுவையான சோள சூப்ப அதே கிராமத்தோட மத்தியில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கஜு அண்ணனும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவரு ஒரு நவீன மெஷின் மூலமா மக்களுக்கு சூப்ப பரிமாறிக்கிட்டு இருக்காரு. சுக்கி தான் செஞ்ச தவறுக்கான பாடத்தை கத்துக்கிட்டாரு. இப்ப அவரும் கன்ஷாம் அப்புறம் தாரிகாவோட வேலையில அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. ஐயோ, அண்ணனோட மிஷன்ல இந்த சூப்பு கொடுக்கறது இன்னும் சுலபமாயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட வேலை பார்க்கறாங்க. இதோட இந்த கதை நிறைவடைந்தது.